தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட, ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட எங்களிடம்தான் உயர் தொழில்நுட்பம் கொண்ட அதிக விலை மதிப்பு மிக்க காஸ்ட்லியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்க கிட்ட தான் இருக்கு. அமெரிக்காவிடவும் ரஷ்யாவிடவும் எங்களோடது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி மாறு தட்டிக்கிட்டு இருந்தாங்க சைனா. இதை பார்த்துட்டு பாகிஸ்தான்காரன் பங்காளி பங்காளி அப்படியே கொஞ்சம் இதை தட்டி எனக்கும் அப்படியே அமுச்சு விடு அப்படின்னு சொல்லி $3 மில்லியன் கொடுத்து அந்த HQ-9 என்ற அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை சைனா கிட்ட இருந்து பாகிஸ்தான்காரன் வாங்கினான். இவன்ட்ட ரெடி கேஷ் கொடுத்து வாங்குற அளவுக்கு காசு கிடையாது. $3 மில்லியன் இவன்ட்ட ஏது லோன் போட்டு தான் வாங்கியிருக்கான். அந்த லோனை அடைக்கிறதுக்கு தான் கழுதுகளை ஏற்றுமதி பண்ணி லோனை அடைச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தான்காரன் வாங்கிட்டான். ஸோ பாகிஸ்தான் வாங்கினதற்கு பிறகு பாகிஸ்தான்காரன் கொடுத்தான் பாருங்க பில்டப். அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளாகட்டும், இல்ல அதிபர் பிரதமர் ஆகட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன் பொதுமக்கள் ஆகட்டும், எல்லாருமே இந்தியா இனிமே எப்படி போர் விமானத்தை அனுப்புறீங்கன்னு பாக்குறோம், எப்படி எங்க நாட்டு மேல ஏவுகணை அனுப்புறீங்கன்னு பாக்குறோம், இனிமே நாங்க இந்தியாவை எளிதாக வீழ்த்தி விடுவோம், அமெரிக்காவை விட தொழில்நுட்பத்தில் சிறந்த, ரஷ்யாவை விட தொழில்நுட்பத்தில் சிறந்த சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருந்தானுங்க. ரொம்ப படம் காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனைக்கும் சேர்த்து சிம்பிளா காரியம் பண்ணிடுச்சு இந்தியா. இப்போ அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட வேலை என்ன? இப்போ அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த நகரத்துக்குள்ள எந்த ஒரு போர் விமானமும் ஏவுகணையும் நுழைய விடக்கூடாது. அப்படி போர் விமானமோ ஏவுகணையோ வந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நேரடியாக வானத்திலேயே போய் அந்த போர் விமானத்தையும் ஏவுகணையும் அழிச்சிடும். இதுதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ இந்தியா கிட்ட பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய S-400 இருக்கு. இந்த S-400 வேலை என்ன அப்படின்னா, அந்த S-400 சாதனம் இருக்குல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது இடத்துல இருந்து 400 கிலோமீட்டர் சுற்றளவுல அதுக்குள்ள ரேஞ்ச் 400 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள எந்த ஏவுகணை போர் விமானம் வந்தாலும் இது உடனடியாக வானத்திலே போயிட்டு அதை அழிச்சிடும். அந்த மாதிரி தான் இப்ப நாம சைனாவோட இந்த ஏவுகணை தாக்குதல் எல்லாம் முறியடிச்சிருக்கோம். இப்போ சைனா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணணும்? இந்தியாவிலிருந்து சென்ற போர் விமானங்களோ அல்லது ட்ரோன்களோ அல்லது ஏவுகணைகளையோ அது தாக்கி அழிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா செய்யல. இப்போ இந்தியா பாகிஸ்தான்ல 9 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க, சரிங்களா? ஆனா அந்த 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தின ஒரு இடத்துல கூட இந்த சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம இந்தியாவில இருந்து போன எந்த ஏவுகணைகளையும் தாக்கி அழிக்கல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சைனாவினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு பொம்மை, அது ஒரு டூப்ளிகேட்டு, அது அப்படியே செத்த போன மாதிரி கிடக்கு, அவ்வளவுதான். யோ ஏவுகணை வருது, என்னடா யோ ஏவுகணை வருது, போய் அடியா அடியா அப்படின்னு சொன்னா இது அப்படியே இருக்கு. என்னன்னா அது ஒரு விளையாட்டு ஜாமான், குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஜாமான் தானே தவிர அது ராணுவத்திற்கு பயன்படாது. இதை பார்த்து உலக நாடுகளே சிரிக்குது. சரி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இப்படி ஆயிப்போச்சு, ஏவுகணைகள் அனுப்புவோன்ட்டு சைனா கிட்ட இருந்து வாங்கின ஏவுகணைகளை அமிர்த்சர சிட்டி மேல அமைச்சிருக்காங்க. மொத்தம் இந்தியாவுல 15 நகரங்களை குறிவைத்து ஏவுகணையை அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தான். அந்த 15 நகரங்களை குறிவைத்து அனுப்பப்பட்ட 15 ஏவுகணைகளையுமே இந்தியாவினுடைய ரஷ்ய தயாரிப்பான S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த ஏவுகணைகளை தாக்கி அழித்திருக்கிறது. வானத்திலேயே 15 நகரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். சைனா கிட்ட இருக்கிறது எல்லாமே குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு பொம்மைகள் தானே தவிர அது உண்மையான ராணுவ ஆயுதங்கள் இல்லை. இந்த விவேக் பறவை முடியுமா காமெடி இருக்கும் பாத்தீங்களா, ஏட்டா இதைத்தான் ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் ஒரு காமெடியில. அந்த மாதிரிதான் இப்ப நமக்கு பேச தோணுது. சீனாவினுடைய இந்த தொழில்நுட்பம், இந்த ராணுவ உபகரணங்கள் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு, எவ்வளவு மோசமா இருக்குன்னு இன்னைக்கு உலகத்துல எல்லா நாடுகளும் பார்த்துட்டாங்க. இனிமே சீனாவிடம் இருந்து எந்த நாடுகளும் ஆயுதத்தை வாங்க மாட்டாங்க. சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய மோசமான மரண அடி அப்படின்னு சொல்லலாம், அவமானம் அப்படின்னு சொல்லலாம். அடிங்கிறத விட அவமானம். ஏன்னா இவ்வளவு அசிங்கம் யாரும் பட்டுக்க மாட்டாங்க. என்னையா அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லியிருக்க, இந்தியா என்னடானா 9 இடத்துல ஏவுகணையை விட்டு அடிச்சு காலி பண்ணிருக்கிறான், ஒன்ன கூட இது போய் தடுக்கல, உங்க ஏவுகணையும் உள்ள போயிருக்கு, உள்ள போன ஏவுகணை எல்லாம் செத்து போச்சு, என்னையா கண்டுபிடிச்சு வச்சிருக்க அப்படின்னு இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே சைனாவை பார்த்து காரி துப்புறாங்க. சைனா கிட்ட இருந்து பாகிஸ்தான்காரன்
பல ஆயிரம் கோடி கொடுத்து வாங்கின அத்தனை ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? இன்னைக்கு எல்லாம் அழுதுட்டு உட்காந்துருக்கான் பாகிஸ்தானே. சீனாவை நம்பி இவ்வளோ ஆயுதத்தை காசு போட்டு நம்ம வாங்கி வச்சோமே, இப்ப நம்ம ஆயுதம் கேட்டா ரஷ்யாவும் கொடுக்காது, அமெரிக்காவும் கொடுக்காது, பிரான்ஸும் கொடுக்காது, இங்கிலாந்தும் கொடுக்காது, எந்த நாடுகளுமே கொடுக்காதே. இப்ப யாருகிட்ட போய் நம்ம ஆயுதத்தை வாங்குறது? சைனா கிட்ட இருந்து வாங்கின அத்தனை ஆயுதங்களும் வேஸ்ட்னு இன்னைக்கு பாகிஸ்தான்காரனுக்கு புரிஞ்சு போச்சு. சோ இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலங்கிற கதையா மறுபடியும் நாங்கள் இந்தியா மீது பதிலடி கொடுப்போம், பதில் தாக்குதலை நடத்துவோம். இனி நடக்க போற அசம்பாவிதங்களுக்கு இந்தியாவே பொறுப்பு அப்படின்லாம் இடம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க ஒரு சைக்கோ மாதிரி பாகிஸ்தான்காரனுங்க. பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி சிட்டிஸ்ல 15 சிட்டிஸ்ல ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க. அப்போ ராணுவ நிலைகளை அடிக்காமல் கோழைத்தனமாக பொதுமக்கள் வாழக்கூடிய, அப்பாவி மக்கள் வாழக்கூடிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியிருக்கான்னா, அப்ப இந்த சைக்கோ நாளைக்கு அணு ஆயுதத்தை கூட அனுப்ப மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? நிச்சயமாக பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏவுகணைகளை வச்சு அணு ஆயுதத்தை அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனால் அதையும் தடுப்பதற்கு நம்மளிடம் தொழில்நுட்பம் இருக்கிறது. அதனால கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை அணு ஆயுதத்தை அவங்க எடுக்கணும், இந்தியா மேல போடணும்னு நினைச்சாலே பாகிஸ்தானை இந்தியா அழித்து விடும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இங்க இந்தியாவுக்கு தெரிஞ்சிடும் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை நகர்த்தினாலே முடிஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா இந்தியாவினுடைய ரேடார்களை அழிப்பதற்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த ரேடார்கள் தானே காட்டி கொடுத்துருது எந்த ஏவுகணை எங்க வருது, எந்த போர் விமானம் வருது அப்படிங்கறத ரேடார் காட்டி கொடுத்துருது இல்லையா? சோ இந்த ரேடார்கள் எங்கே எல்லாம் இந்தியாவில் இருக்கும், அந்த ரேடார்களை தாக்கி அழிப்பதற்கு இவன் ஏவுகணை எல்லாம் அனுப்பிச்சிருக்கான். அதையும் நம்ம முறியடிச்சிருக்கோம், அந்த தாக்குதல்களையும். சோ இந்தியாவினுடைய ராணுவ பலம் என்பது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக காரன் எல்லாம் சோசியல் மீடியால என்ன சொல்றான்? பாகிஸ்தான் உங்க வீரத்தை காட்டுறீங்க, சீனா கிட்ட காட்டுங்கன்னு. சீனாவோட தொழில்நுட்பத்தை தாண்டா அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் இருக்கிறது அவனோட தொழில்நுட்பமே இல்ல. இந்தியா கிட்டையாவது 100% தொழில்நுட்பம் இந்தியாவினுடையது, மீதி 50% தான் நம்ம வெளியில இருந்து இறக்குமதி பண்றோம். ஆனா பாகிஸ்தான் கிட்ட முழுக்க முழுக்க சைனாவினுடைய தொழில்நுட்பம் தான் இருக்கு. பாகிஸ்தான் வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கியில இருந்து, பாகிஸ்தான் வச்சிருக்கக்கூடிய ஏவுகணைகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பீரங்கிகள் அத்தனையுமே சைனாவினுடையது. சீனாவினுடைய அந்த ஏவுகணைகளையும் ராணுவ ஆயுதங்களையும் தான் நாம அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு சைனாவோட போர் வந்தா இந்தியா ஈஸியா சைனாவை அடிச்சு நவுத்திடுவாங்க. சரிங்களா? சைனா கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப அவங்க மிலிட்ரியில ரொம்ப பவர்ஃபுல் அப்படிலாம் கிடையாது. 1962 வேணா இந்தியா தோத்துருக்கலாம். அன்னைக்கு நம்ம சுதந்திரம் அடைஞ்சு கொஞ்சம் வருஷம் தான் இருந்தது. ராணுவத்துல நாம அப்ப வீக்கா இருந்தோம், நிறைய உள்நாட்டு பிரச்சனைகள் இருந்தது, பொருளாதார பிரச்சனைகள் இருந்தது. ஆனா இப்போ சைனா இந்தியா கிட்ட மோதுச்சுன்னா சேதம் யாருக்குன்னா சைனாவுக்கு தான். ஏன்னா சைனாவுக்கு நல்லா தெரியும் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், ஆயுதங்கள் அனைத்தும் உண்மையான ஒரிஜினல் ஆயுதங்கள். நம்ம கிட்ட இருக்கிறது, சைனா கிட்ட இருக்கிறது எல்லாமே டூப்ளிகேட், விளையாட்டு ஜாமா அப்படிங்கிறது சைனாவுக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதான் சைனா வாய் மூடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானும் இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஏன் நீ தான் ஆம்பளையாச்சேவா, போருக்கு வா, இந்தியா கிட்ட போருக்கு வா. சைனா வராது. சைனாவுக்கு நன்றாக தெரியும் இந்தியா தற்பொழுது ராணுவ வல்லமை படைத்த நாடாக இருக்கிறது. ராணுவத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பலம் வாய்ந்த நாடாக இந்தியா மாறிவிட்டதுங்கிறது சைனாவுக்கு நல்லா தெரியும். அதனால திமுக காரனுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒண்ணு இந்தியா பிடிக்கலன்னா நீங்க இந்தியாவை விட்டு வெளியே போயிடுங்க. இப்படி இந்தியாவில இருக்கிறதா இருந்தா, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா இந்தியாவில இருங்க. அதை விட்டுட்டு சோசியல் மீடியால ஐ சப்போர்ட் பாகிஸ்தான்ன்றது, பாகிஸ்தான்ல அப்பாவி மக்கள் பாவம் இல்லையா அப்படிங்கிறது, இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய மக்களை கொல்லும் பொழுது அதெல்லாம் தோணலையா? இல்ல பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 25% இந்துக்கள் வாழ்ந்தாங்களே இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல, அந்த 25% இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, லட்சக்கணக்கான இந்துக்கள். அப்பெல்லாம் உங்களுடைய அக்கறை, பொதுமக்கள் மீதான அக்கறை எங்க போச்சு? திமுக காரன் இப்பயும் பாகிஸ்தானை திட்டினா இவன் கதறான். தமிழிசை அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை தமிழக அரசு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இந்த சேகர் பாபு இருந்தாலும் என்ன சொல்றாரு? திமுக காரன்லாம் தத்தி அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. முஸ்லிம்களை எப்படி வெளியேற்றுவது,
முஸ்லிம்களுக்கு எதிராக தமிழிசை பேசுகிறார், முஸ்லிம்களுக்கு எதிராக பாஜக பேசுகிறது, நாங்கள் மதசார்பற்ற கட்சியை சேர்ந்தவர்கள், இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இது அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நீ என்ன பதில் சொன்ன, அதை தெளிவா சொல்லு. அவங்க பாகிஸ்தானியர்களை வெளியே அனுப்புங்கன்னாங்க, நீ அதை அப்படியே முஸ்லிம் பிரச்சனையா மாத்துற. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப பாகிஸ்தானியர்கள், பங்களாதேஷை சேர்ந்தவங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு நீ அடைக்கலம் கொடுக்கறன்னு நல்லா தெரியுது. அதானே? ஒண்ணு இதுவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா உனக்கு அவங்க கேட்ட கொஸ்டின் புரியலன்னு அர்த்தம், உனக்கு அரசியலே தெரியலன்னு அர்த்தம். எதுவுமே தெரியாம அப்புறம் ஏன் வந்து அதிகாரத்துல இருக்கீங்க?